வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை கையை பிடிச்சி நேராக மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்ததும் நம்ம மயில ராஜாவுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. இவங்க 2 பேரும் இப்படி ஜோடியா வர்றது தான் எவ்வளோ அருமையா இருக்கு, இந்த ஜோடி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க மண்டபத்துக்கு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, நீங்க சொல்றது சரிதான், நீங்க இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி பாக்குறாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அப்பா கிட்ட, அப்பா மாமா கண்டிப்பா இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் இங்க இருக்கணும், அவர் காரணம் முன்னிட்டு இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, பாத்துக்கிடுங்கப்பா. ராஜா சொல்றாரு, அம்மாடி நீ என்கிட்ட சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க என்ன பிளான் மாப்பிள்ள பண்ணிருக்கீங்க? ஈஸ்வரி இப்படி பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ இஷ்டத்துக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீங்க எப்படி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறது? ஏதாவது பிளான் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க மாப்பிள்ள, அந்த பிளானுக்கு நாங்களும் உதவி பண்றோம். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, இப்போதைக்கு என்னால எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. என்ன பிளானோ அதை நான் கூடிய சீக்கிரம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, எங்க நீ கல்யாணத்துக்கு வரமாட்டியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா நீ கல்யாண நேரத்துக்கு வந்துட்ட, உன் கண்ணு முன்னாடி ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறேன், எங்கடா உன்னை காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ரேவதிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க மணமேடையில ரேவதியை கூட்டிட்டு போனாலும் மணமேடையை விட்டு இறங்கும் பொழுது நானும் ரேவதியும் தான் புருஷ பொண்டாட்டியா இறங்க போறோம், அதை நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம். என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு உன்னை வந்துட்டு அவ கல்யாணம் பண்ணிப்பா? நான் சொல்றதா தான் கேட்பா, அவ நீ சொல்றத கேட்க மாட்டா. ஹீரோ சொல்றாரு, அத்தை அதையும் பார்ப்போமே, யாரு பேச்சு இங்க எடுபடுது அப்படிங்கிறத பார்ப்போமே அப்படின்னு. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான்க்கா, கண்டிப்பா வந்துட்டு இவன் நினைச்சது நடக்க போறது கிடையாது. மணமேடை வரைக்கும் ரேவதி வந்துட்டா, எப்படியும் தாலி கட்ட போறது ரேவதிக்கு மருதுதான், நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. இவன் தான் ஏதோ விரக்தியில பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன நினைச்சாலும் சரி இவனோட பிளான் செல்லுபடியாகாது, வாக்க போகலாம் அப்படின்னு நேரா ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, பாத்தீங்களா மாப்பிள்ள, அவ தங்கச்சி கறி தான் மாப்பிள்ள அவளுக்கு இவ்வளோ தைரியத்தையும் கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குறது. இல்லைன்னா ஈஸ்வரிக்கு இவ்வளோ பிளான் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ தங்கச்சிக்காரி தான் இதையெல்லாம் சொல்லி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நான் எப்படியாவது நடத்தி வச்சிருவேன். ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா. மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கீங்க? அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அத்தை கிட்ட ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாலே எப்படியும் அத்தை வந்துட்டு அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் அவனை பத்தி சொல்லிட்டாலே அத்தை ஈஸியா வந்துட்டு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஸோ நான் அவனை பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனா ரேவதி வந்துட்டு என்ன நேரா கூட்டிட்டு வந்துட்டா. ஸோ அதனால என்னால வர முடியல அப்படின்னு. அப்போ வந்துட்டு ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, இப்ப எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போறீங்க? ஹீரோ சொல்றாரு, கொஞ்ச நேரம் மட்டும் ரேவதி கிட்ட நான் இங்க இருக்கிறதா சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா நான் போயிட்டு அதற்கான ஏற்பாடுகளை பார்ப்பேன். இதை கேட்டதும் அவரும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான், நீங்க வந்துட்டு இருங்க நாங்க போறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவை அனுப்புறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ரேவதியை மட்டும் எப்படியாவது சமாளிச்சுட்டா போதும். அப்ப மயிலு சொல்றாரு, மாமா ரேவதி எதுக்கு பயப்படுறா தெரியுமா? சகலை இருக்கும் பொழுது வேற யாரும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்காக தான் அவ வந்துட்டு மாப்பிள்ளைய இங்க கூட்டிட்டு வந்தது. அவளோட ஆள் மனசுக்குள்ள இன்னும் கார்த்தி தான் இருக்காரு. அதனாலதான் ரேவதிக்கு தானாவே இந்த எண்ணம் தோணுது. இங்க பாருங்க மாமா, நீங்க வேணும்னா பாருங்க,
கடைசி நேரத்துல நடக்க போற கல்யாணம் மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் தான் இருக்கும். மற்றபடி இவங்க நினைக்கிறது யாருமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னதும் ராஜாவும் ஆமா மாப்பிள்ள, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் மாப்பிள்ள அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நேரா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், அவன் எப்படி இங்க வர வைக்கிறது, நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணோம் ஆனா அதுல தப்பிச்சு போயிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு சூப்பர் பிளான் வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் அந்த இடத்துக்கு வந்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, மேடம் உங்களால எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு கேக்குறாங்க, சார் என்ன ஹெல்ப்ன்னு சொல்லுங்க சார், நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மேடம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து பல பெண்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும். அதுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் வந்துட்டு அந்த மருது தான். அவனை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அவனை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பொய் சொல்லணும். இதை கேட்டதும் டாக்டர் சொல்கிறாங்க, சரி நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒருத்தனை வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டதும் டாக்டரும் சரிங்க சார், நாங்கள் இப்போவே வந்துட்டு இந்த விஷயத்த தெரியப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு நேராக அந்த அம்மாட்ட போகிறாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுயநினைவு வரப்போகுது. இதை கேட்டதும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா டாக்டர், என் பொண்ணுக்கு வந்துட்டு சுயநினைவு வரப்போகுதா, அவளுக்கு எப்போ இந்த சுயநினைவு வரப்போகுது அப்படின்னு நானுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக அந்த அம்மாவை பார்த்து, அம்மா எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சுயநினைவு வரப்போறதா சொல்லுங்க. இதை கேட்டதும் அந்த அம்மா சொல்றாங்க, சரிங்க தம்பி அப்படின்னு. அப்ப அந்த அம்மா வந்துட்டு நேரா அந்த மருதுக்கு ஃபோன் பண்றாங்க. மருது வந்துட்டு கல்யாண மண்டபத்துல இருக்காரு. யாருடா அது ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே மருது நினைக்கிறாரு, இவங்க எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க, இவங்க ஃபோன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சரி அட்டன் பண்ணுவான் அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்றாங்க. ஃபோனை அட்டன் பண்ணதும் மருது கேட்குறாரு, ஏய் இப்போ எதுக்கு நீ எனக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுற அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி உங்களால தான் இன்னைக்கு என் பொண்ணு இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கா. இப்போது என் பொண்ணு வந்துட்டு கண்முழிக்க போகிறா. அவள் கண்முழிச்சத்தோட உங்களை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல போகிறா. அவள் சொல்லிட்டா அப்படின்னா உங்களை நான் கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன். இதை கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எத்தனை பெண்களோட வாழ்க்கை உன்னால காலியாகிருக்கு, அத்தனை பெண்களுக்கும் நீ பதில் சொல்ற மாதிரி இருக்க போகுது பாரு, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் மருதுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ என்னடா இது, அவ கண்முழிக்க போறாளா, அவ கண்முழிச்சிட்டா அப்படின்னா நம்மளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாளே, நம்மளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிருமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி அவ இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான், ஸோ நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மா நேராக ஹீரோ கிட்ட, சார் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் ரொம்ப கோவப்பட்டான், ஸோ கண்டிப்பாக இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார், என் பொண்ணை வந்துட்டு உங்களை நம்பி தான் விடுறேன், எந்த வகையிலையும் என் பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது அப்படின்னு. ஹீரோ நேரா அந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் இந்த ரூம் நம்பரை மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும், இந்த ரூம்ல உள்ளவங்களை இன்னொரு ரூமுக்கு மாத்திக்கிறீங்களா. டாக்டர் சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற ரூமுக்கு மாத்திட்டு அந்த பெட்டை வந்துட்டு சும்மா தலகாணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இமிடியேட்டாக நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா. அதிகாரிங்க சொல்கிறாங்க, சரிங்க சார் இமிடியேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் டாக்டர்ஸ் நேராக ஹீரோவை பார்த்து, சார் எதுக்கு சார் எங்களை எல்லாருமே இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் வர சொன்னீங்க, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மருது இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பொண்ணுக்கு சுய நினைவு வரப்போகிறதா நான் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். மருதுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதோட அவனும் சரி அப்படின்னு சொன்னான். ஸோ கண்டிப்பாக இந்த பொண்ணு கண்முழிச்சத்தோட உண்மைகள் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் நினைப்பான். ஒருவேளை இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவனோட கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதிகாரிங்க கிட்டையும் வசமா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இவன் வந்துட்டு விடமாட்டான் இந்த பொண்ணை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா மறைஞ்சிருங்க, நம்ம எல்லாருமே மறைஞ்சிருப்போம். அவன் வந்ததோட அவனை கையும் களவுமா பிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சூப்பர் சார், சூப்பர் பிளான் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அவன் எந்த பிளான்லேருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியான ஒரு பிளான் தான் சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேரா அந்த இடத்துக்கு அந்த மருது வரான், முகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு. அப்ப ஹீரோ அதிகாரிங்க எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மருது நேரா அந்த ரூம்குள்ள வந்துட்டு, ஏய் எங்களை பத்தின உண்மையாடி சொல்ல போற அப்படின்ட்டு ஆயுதத்தால தாக்குறான். பார்த்தா ஒரே தலகாணியா இருக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது ஒரே தலகாணியா இருக்கே அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அவனை பிடிக்க அதிகாரிங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அதிகாரிங்க வந்ததோட அவன் முகத்துல இருக்கிற அந்த மாஸ்கை கயிட்டுறாங்க. மாஸ்கை கயிட்டுனா அது மருது. இதை பார்த்ததும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருடா, இப்படியே தப்பிச்சு கடைசி வரைக்கும் வந்துட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் பல பெண்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? உன்னை மாதிரி ஒருத்தனை இந்த மாதிரி வெளியில விட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நேரா அதிகாரிங்க கிட்ட அந்த மருதுவை பிடிச்சு கொடுக்க மருது சொல்றாரு, ஏய் என்னை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ ஒன்றும் பெரிய தியாகி எல்லாம் இல்லை. பல பெண்களோட வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருக்க. உன்ன மாதிரி ஆட்களை வெளியில விட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க ஹீரோ கிட்ட, சார் இவன் எப்படியா நம்ம கிட்ட கையும் களவுமா வந்து சிக்கிட்டான், இவனை இப்பவே வந்துட்டு நாங்க கொண்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த மருதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பெசாப்புல கல்யாண மண்டபத்திலேயே இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தது எவ்வளவு பெரிய தப்பாகிருச்சு. நம்ம இப்படி அதிகாரிங்க கிட்ட வசமா சிக்கிட்டோமே. தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கோவப்படுவா. ஏன்னா உன்னை இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்பவே சொன்னேன். ஆனா நீ கேட்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியேடி அப்படின்ட்டு அவ கண்டிப்பா பேசுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரிங்க மருது அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போக ஹீரோ நேரா அந்த அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, உங்களால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவறானவனை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சோம். நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நன்றிமா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. தம்பி, இன்னைக்கு என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே அந்த அவன் தான் காரணம். அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுல எனக்கு முழு நிம்மதி தெரியுமா? அவனை கண்டிப்பா சும்மாவே விடக்கூடாது தம்பி. அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் மற்ற பெண்கள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் இவன் தான் காரணம். இவனை விடாதீங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்துட்டு நேரா அவங்க பொண்ணு போய் பார்க்க ஹீரோ வந்துட்டு நேரா ராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? ஹீரோ சொல்றாரு, நான் பிளான் பண்ணி அந்த மருதுவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவன் தப்பிச்சு வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம மருது. ராஜா, சூப்பர் மாப்பிள்ள, நல்ல பிளான் தான் பண்ணியிருக்கியா. அவனால இனிமே நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. நம்ம எல்லாருமே இனிமே நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மண்டபத்துக்கு வரேன். ஏன்னா நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமா மாப்பிள்ள அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கதை நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்தது மருதுவா இருக்க சான்ஸே கிடையாது. மருதுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணானே அவன் தான் வந்திருப்பான். அவனை வச்சு நம்ம கார்த்திக் அடுத்து என்ன பிளான் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உள்ள கதையே. நம்ம ரேவதி கண்டிப்பா ஹீரோவை கல்யாணம் பண்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.